வந்தேண்டா பால்காரே அடடா மத்த பட்டி பாட போறேன் கட்டி ஆட போறேன் முள்ளு கொடுத்தா பால் கொடுக்கும் உன்னால முடியாது தம்பே ஆதி புள்ள பிறக்குதப்பா பசுபால தாய்ப்பால நம்பே வந்தேண்டா பால்காரே அடடா மத்த பட்டி பாட போறேன் கண்ணா லட்டு தின்ன ஆசையா மியூசிக் கரெக்டாக இருந்தல நான் ஒரு தரம் சொன்னா நான் ஒரு தரம் சொன்னா 100 தரம் சொன்ன மாதிரி கண்ணா இடது கால் வலது கால் ரெண்டு நிலத்துல படாம பறந்து பறந்து பண்ண வேணாம். இந்த பார் உன்னால எந்திரிக்கவே முடியல. அதிகமா ஆசைப்படுற பொம்பளை அதிகமா கோவப்படுற பொம்பளை நல்லா வாழ்ந்த சரித்திரமே இல்லை. ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான். கையை எதுலையா நல்லவங்களை கொடுக்க மாட்டான். மரியாதை இல்லை பாத்துக்க. அப்பல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னை டயலாக் பேச ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரதா இல்லையா நீங்க? பேசி தொலை. சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாம்பேல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாம்பேல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. நான் பாச்சாவா படையப்பாவா அண்ணாமலையா என்ன கேரக்டர்னு எனக்கே தெரியல. அதத்தான் கேக்கு. பாச்சால வர்ற வசனம்டா. ஆமாப்பா. நான் அல்ல மலை மலை அண்ணாமலை அண்ணாமலை. இதோ வா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஐயோ அது பாம்பேல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. அண்ணாமலை எப்படா பாம்பேக்கு போனேன்? பாச்சா தாண்டா பாம்பேல இருப்பேன். மாறி மாறி குழப்பறாங்க நீ. அதான் நீங்க ரஜினி தானே? படம் பார்க்காதவங்களை கூப்பிட்டு பெரிய தப்பா இருக்கே. சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாம்பேல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாம்பேல 4 பேரை புடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கே. அது பாச்சாடா பாச்சாடான்னு சொல்றேன். திரும்ப திரும்ப கொண்டு. ஏய் அண்ணாமலை பாம்பே போனீங்களா? அண்ணாமலை பாம்பே போகவே இல்ல. பாச்சா தான் போனார். சரி பாச்சா பாம்பே போனீங்களா? ஆமா. எத்தனை நாள்? ஏன் எதுக்கு? இல்ல கேக்குறேன் சொல்லுங்க. 1 வாரம். 1 வாரம். ஒரு வாரம் போய் 4 பேர் தான் கிடைச்சாங்களா உங்களுக்கு? வேண்டாம். சொல்லுங்க 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 சொல்லுங்க. 4 பேரும் வேண்டாமா? ஏய் நான் குறியாடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஏன்டா நீ படுத்துற? இந்த நாள் உன் காலண்டர்ல எழுதி வச்சுக்க. இல்ல நாடகம் வாங்கிட்டேன். அப்பா அப்பா நீ போட்ட மியூசிக் முத்து படம். அது முத்து படமா? அண்ணாமலை நான் இருக்கிறேன் ஏன் பயப்படுற? சனகராஜுக்கு வாய்ஸ் இப்படி ஆடா இருக்கு. அண்ணாமலை நான் இருக்கிறேன் ஏன் பயப்படுற? நீ இருப்படா நான் இருக்கணுமேடா. உலக அரைக்கலாம். இந்த தங்கச்சிக்கு நாய் பிடிக்கிருச்சு. உன்னே கடிச்சிருக்கணும்டா அந்த நாய். எடுபட்ட நாய். இந்த நாள் ஐயோ போய் அங்கிட்டு இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு நாடகம் வாங்கிட்டு அந்த நாளைக்கு போய். இப்ப என்னவே மறக்கடிச்சிட்டாங்க. நான் பாச்சாவா அண்ணாமலையா? யோ மாமா என்னையா நீ ஏன் மாமா இப்படி சொல்லிட்டு இருக்க? என்னையா அவர் இப்படி எவ்வளவு கெட்ட போட்டு வந்து நல்லா பயங்கரமா பாக்கியராஜ் மாதிரி இருக்காப்ல. பாக்கியராஜா? ஏய் இதுக்கு அவங்க தேவலடி. ஐயோ மூதேவி நீயும் படம் கண்ணை துறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி. அண்ணாமலை நான் இருக்கிறேன் ஏன் பயப்படாத? என் தங்கச்சிக்கு நாய் பிடிக்கிருச்சு. மாமா கவனிச்சிங்களா இல்லையா? பொன்னம்பளை மாதிரியே இருக்காப்ல. பொன்னம்பளமா? இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா என் கேரக்டர் மாத்திட்டாங்க. இனிமேல் இந்த கேட்டப்பே நான் போட மாட்டேன்டா.
தெரியாம போட்டு வந்துட்டேன். வேண்டாம் வேணாம். வேண்டான்னு தான் நான் அதான் வேணான்னு தான் சொல்றேன். பொம்பளையா லட்சணமா நான் பொம்பளை லட்சணமா தான் நடந்துருக்கேன். ஏய் ஏய் சொல்லிட்டு கொடுத்து போயாங்கிட்டு எனக்கு வேலை இருக்கு. கை நீட்ட வேலை வச்சுக்கிறாத. ஏன் நான் ரொம்ப மோசமானவன். ஒரு நேரம் பிறகு ஒரு நேரம் இருக்காது. ஏன் என்ன பண்ணுவ? பொம்பளை பிள்ளைக்கு முதல்ல இவ்வளவு வாய் திமிரு சவடால் ஆகாது. அப்படியெல்லாம் சொல்லாத. நான் பேசுவேன். வாய் அடங்கி போ. அடங்கி போகணும்னு அவசியம் இல்ல. ஏய் ஏய் நான் யார் தெரியும்ல. சொல்லுங்க 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 மாமேல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீ எந்திரிச்சு போறேன்னு நினைச்சு அண்ணாமலை நான் இருக்கிறேன், பயப்படாத. தங்கச்சிக்கு நாய் பிடிக்கிருச்சு. ஐயோ எனக்கு கண்ணை கட்டுதேடா. அவன் போறான்னு நினைச்சுத்தானே வந்து டயலாக்க ஆரம்பிச்சேன். அங்கிருந்து வரான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐயோ ஆக மொத்தத்துல என்ன இந்த டயலாக் பேச விட மாட்டேங்கிறீங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சு எனக்கு. சரி என்னமோ பாக்கெட்ல வச்சிருக்கேன். என்ன அது? எதுக்கு அதை நீ கேட்கிறப்ப? எதுக்கு அது? வேணா அந்த ஸ்டைல் எல்லாம் நீ பண்ண விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரியும். இல்ல இல்ல நீ பண்ணு. வேண்டாம் ரஜினி. நீங்க ஸ்டைல் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க மாமா. நீங்க மியூசிக் நீங்க ஸ்டைல் பண்ணணும்னு நினைச்சீங்க. இரு மாமா அவர் வாயில போட்டுக்கிட்டு நீங்க வாயில போடுங்க. டைமிங் சரியில்லாம இருக்கே. நீங்க வாயில வைங்க. சூப்பர் ஸ்டார் அசிங்கப்படுத்த கூடாது. கவனமாக. ஏ மோன நீ சிகரெட்டா நிப்பாட்டியா? அண்ணாமலை கைய விடலாமா? சரி இது அடுத்த வாரம் போட்டு பிடிச்சிக்கிடுவோம். என்னங்க இது கலையரங்கத்துக்கு முன்னாடி விழுது? டைமிங் சரியில்லை இன்னைக்கு. போயாங்கிட்டு உனக்கு போட தெரியலன்னு சொல்லியா? யாருக்கு போட தெரியல? உனக்கு தான் போட தெரியல. ஏய் எனக்கு நெத்தில பிள்ளையா இருக்க. கண்ணாடி வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. இது மாதிரி 100 கண்ணாடி வாங்குவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. சொல்லுங்க சொல்லு. ஐயோ ஐயோ அண்ணாமலை 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 ஐயோ அண்ணாமலை ஐயோ அண்ணாமலை ஐயோ அண்ணாமலை கண்ணாடி அண்ணாமலை 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 பயப்படாத. என் தங்கச்சி உனைய குனிய வச்சுட்டு குத்துச்சு. ஆனா நீ நினைச்சா மேல வச்சு சாப்பாடு போடு. உனக்கு பிய போது செவனே நீர் சாக போற நாயே. கனகராஜ் சூப்பரா இருக்கையா, வெயிட்டா இருக்க. அண்ணாமலை நான் எப்படி போட்ட ஆள் தெரியுமா? என் தங்கச்சி நாய் கச்சுப்பா. கடைசியில என்னையே கனகராஜ் ஆக்கிட்டாங்களே. ஆக மொத்தம் நீ ரஜினிகாந்த் ஒத்துக்கிறவே இல்லை. இல்ல அரசியல் அதெல்லாம் சகசம்டா. என்ன என்னை அடிச்சிட்டதுனால நீ பெரிய ஆள் ஆயிட்டு நினைச்சுக்கிறாத. இல்லன்னா என்ன பண்ணுவ? நீ அடிச்ச மாதிரி உன்னை திருப்பி அடிக்க எனக்கு ரொம்ப அடி அடி ஐயோ அண்ணாமலை 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 பயப்படாத. ஏண்டாவா அவ அடிய கூட தாங்கிடுவேன். உன் கடியை தாண்டா என்னால தாங்க முடியல. கை வச்சுட்டு இல்ல வச்சுட்டு இல்ல கைய. இன்னும் என்ன வேணாலும் நடக்கும். என்ன அண்ணாமலை போயும்போது ஒரு பொம்பளை பிள்ளை உங்க நெஞ்சில கையை வச்சு தள்ளிட்டு பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்கீங்களா அண்ணாமலை? அதுக்கு என்னடா செய்யணும்? நீங்களும் அந்த பிள்ளை நெஞ்சில கை வச்சு தள்ளுங்க அண்ணாமலை. நான் அவன் நெஞ்ச பிடிச்சி தள்ள நீ ஓசில புழு புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். அண்ணாமலை சுருப்பு பிய போகணும். அண்ணாமலை மயிருமலை உன்னை நானும் தள்ளிடுவேன் தள்ளுவேன். உனக்கு நாக்கு தள்ளிடும். அதோட எனக்கும் ஆசை இருக்குது. ஆனா நிலைமை எடுக்குது. என்னன்னு உன்னே வறக்க முடியுமா? உசிரே அண்ணாமலை 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 தென்பாண்டி தீமையில் தேரோடு வீதியில் மான் போல வந்த. இது கமலஹாசனுக்கு பாடுற பாட்டுறா. ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி? மாப்பிள்ள அந்த பாட்டு இல்ல மச்சான். என் தங்கச்சி எப்ப கடத்துவ மச்சான்? பீடி இருக்கா? அள்ளி அள்ளி கொடுத்தினடி காந்தா விட்டுட்டு போயிட்டா ஊர்ல. அவ தங்கச்சியை நான் பொத்தி பொத்தி வளர்த்துறேன். அண்ணாமலை தங்க
நீ எம்ஆர் ராதாவா இல்ல ஜனகராஜா? ஆக மொத்தம் எல்லாமே குழப்பமா இருக்கு இன்னைக்கு. சரி நடக்கட்டும். இந்த பார் ஏமா ரவுண்டு கூட சரி உன்னை எச்சரிக்கிறேன். இனி சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனி யாரும் இந்த மேடையில் எனக்காக பேச வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். இப்ப வருவாங்கடி வருவாங்க. அட வருவாங்க. தங்கச்சி மண்டையில தான் அடிச்சிச்சு. ஆனா நீ நினைச்சா தங்கச்சி நல்லா வந்துரும். என்ன சொல்லிட்டு இருக்க? அவன் சொல்றியா பாத்துட்டு பேசாம இருக்கு. நீ பேசாம இருக்கனா? உனக்கு தானே நீ உன்னை யாரு அந்த கெட்ட போட சொல்லு. உன்னை யாரு அந்த கெட்ட கை வைக்காத. அந்த கெட்ட யாரே போட சொல்லு. அந்த நாய் என்ன நீ பேசுது கெட்ட யாரே. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது பாரு. கேளி கற்பழிப்பேன். யாரையோ உன்னையும் சொன்னா புருஷனை கூட பார்க்காம என்ன ஒரு அடி அடி. யாருக்கோ பொண்டாட்டின்னு பாக்குறேன். யாரு பொண்டாட்டியோ? ஓ உனக்கு கல்யாணம் ஆகும்ல? அவனுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு நான் பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் ஆகும்ல? அவளுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு நீங்க புருஷன், நானு புருஷன், நீ பொண்டாட்டி. அவ்வளவுதான். யாருக்கோ அவ்வளவுதான். ஐயோ நாளைக்கே ஒரு குழந்தை பிறக்கும். யாருக்கோ யாருக்கோ சொல்லக்கூடாது. அது யாருக்கோ மாமா. டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்பு. நாளைக்கே பிள்ளை பிறக்கும்னா எனக்குன்னு சொல்லணும். சரியா? நாளைக்கே ஒரு குழந்தை பிறக்கும். உங்களுக்கு நெல்லை போட்டு கொண்டு விடு அந்த பிள்ளைய. என்ன நீங்க என்ன சொன்னீங்க? எனக்குன்னு சொல்லுங்க. நான் சேத்தா பிறந்துச்சுன்னா அந்த கறிக்கொட்டாட்ட இருக்கு. குறைக்கட்டையா பாரு. ஏய் நாளைக்கே புள்ள பிறக்கணும், நீ உங்களுக்கு சொல்லணும். சரியா? சரி. பூராமே படம் பார்க்காம நாளைக்கே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அண்ணாமல உனக்கு தான் பயம். பாப்பா பாப்பா தெரியாம ஏன் மச்சான்? ஆய் மச்சான் ஒரு சேர்த்து கூட பிள்ளைய பிறக்க வேணாம்டா. நாளைக்கே குடும்ப கட்டுப்பாடு பண்றேன். அதுக்கு மட்டும் ரெடியா இருப்பாங்க. உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். நீங்க ஒண்ணு என்னை மன்னிக்க வேணாம். ஓடி போயிரு. போகணும்னு அவசியம் இல்ல. ஏரியா ஒரு சண்டைக்கு வா. யாரு இன்னைக்கு சனிக்கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமையா? திங்கக்கிழமை ஆயிடுச்சா? கிழமை கூட நமக்கு சரி பண்ணுது. திங்கக்கிழமை யாரையும் அடிக்கிறது கிடையாது. யா அது அப்படி விரதத்துல இருக்கேன். என்ன விரதம்? வார விரதம். அதனால இன்னைக்கு நீ தப்பிச்சுட்ட. இதே எண்ணத்தோட நாளைக்கு வந்து அடிச்சோம்னு நினைச்சாத. ஐயா செவ்வாய்க்கிழமை ரொம்ப ருத்ர தாண்டவத்துல இருப்பேன். ஏன் செத்துருவியா? குள்ள வழி ஆகி போறேன். பாத்துக்க. உன்னை மன்னிச்சு விட்டேன். நீ வா சண்டைக்கு வா. இல்லனா நான் வெயிட் பண்ணி கூட உன்னை அடிச்சு போறேன். வெயிட் பண்ணி கையடிக்கிறியா? கையை முறுக்கி கையில் அடிக்கிறியா? ரைட்டு. உன்னை நான் மன்னிச்சிட்டேன். திருப்பி அட நானே மன்னிச்சிட்டேன்னா விட்டு தொலைய. நீ சண்டைக்கு வா தானே அவனை கூப்பிடுறேன். சண்டை இன்னைக்குல வியாழக்கிழமை தான் சண்டை. அன்னைக்கு போய்க்கலாம். உன்னை மாதிரி செவிட்டு போயலாடா நானு. அப்படியாடா? இப்படி ஒரு அண்ணன் உனக்கு கிடைச்சதுக்கு உனக்கு விளக்க மாதிரி பிஞ்சு உண்டா மானங்கடானே. ஏன் தங்கச்சி சந்துக்குள்ள கூப்பிடுது? போயிட்டு வாய மூடுறா. அவன் உனக்கு அண்ணனா இல்ல மாமாவா? எனக்கே சந்தேகம் தான். பேசாம டைரி கையில வச்சுக்கிடாடி. ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கொடுத்துட்டாடா போச. மாம்பழம் வரும். என்ன பிரச்சனை எப்படி கிடந்தாலும் மாம்பழம்னு போஸ் இப்படி வந்துருமியா? மாம்பழமா இருக்கீங்க. போஸ் அப்படி போதும். கேமரா கொண்டாத்தாச்சுன்னா போதுமியா? போச கொடுத்தவனே மத்தா இருப்பான். மாம்பழம் வரும். Come on, tell me. சக்க செவந்த பழம் இன்னைக்கு பழம் இது எல்லோரும் வாக்கு பழம். இது மனக்கது பறந்த பழம். மாம்பழம் வாத்தியா எடுத்து கைக்கு எடுக்கமா நீ பிடிச்சு பார்க்க மாட்டமா. மாம்பழம் விற்கிறேங்க. அப்படி மாம்பழம் விற்கிறதா? அவங்க அம்மா அம்மா அம்மா. உங்களுக்கு மாம்பழம் வேணுமா? உங்களுக்கு மாம்பழம் சாப்பிட தெரியுமா? சாப்பிடுறதுல மாவட்டத்துல பேர் வாங்கினவே நான் ஒரு ஆள். என்னங்க சொல்றீங்க? இவங்களுக்கெல்லாம் திங்க தெரியாத வயலு. யா மாம்பழத்தை திங்க தெரியாதாக்க? தம்பி இங்க வரு. அன்னைக்கு மாம்பழம் வாங்கினோமா இல்லையா? கீத்து போட்டு அறுத்து நாளா போட்டு சாப்பிட்டோம். எப்படி இருந்துச்சு? சொன்னா கத்தியை வச்சு அறுப்பாங்கன்னு
அப்புறம் முழுங்க முடியும் மாம்பழத்தை. இந்த அறிவட்டவளே, ஆ. இந்த பழத்துல கத்தி வைக்க மனசு வருமாடா? டேய், இதுல நான் கையே வைக்கிறது இல்லடா, கண்ணி போயிடும் நினைச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. உன்னை கேட்டாங்களா? மாம்பழம் வைக்க அந்த அம்மா இல்ல, மாம்பழத்தை பத்தி நீங்க சொல்லவே இல்ல. புடுங்க வேணாம். இல்லங்க, நீங்க மாம்பழத்தை பத்தி சொல்லுங்க. முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். சும்மா இருங்க, அதுவே அங்கிட்டு திரும்பிடுச்சு. சும்மா தானே இருக்கேன். சொல்லித்தரேன். முதல்ல மாம்பழத்தை கையில எடுத்து லேசா ஒரு நசுக்கணும். காயா பழமா. அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அப்புறம் அப்படியே உள்ளங்கையை வச்சு கதை 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 கதைன்னு அடக்கி விட்டு அப்படி நுனியில சின்ன கடி கடிச்சிட்டு அப்படியே அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும். ஏமா ஏய், எப்படி உறிஞ்சற நேரத்துல மாமரத்தை காட்டினா மாமரத்தை தூர காமிச்சு எப்படிப்பா எப்படிப்பா? இங்க நான் நசுக்கிட்டே உறிஞ்சவா நானு? நான் ஒரு மணி 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 அப்படி செய்யாத மணி. ஏப்பா எனக்கு ஒரு மாதிரியா கூசுது. ஐயோ ஐயோ, முன்னாடி இருக்கிற மைக்குன்னு நினைச்சியா இல்லை ஏமுட்டு நினைச்சியாடா? மாம்பழம் வைக்காத அம்மா. பரதநாட்டியம் ஆடி இருக்கீங்க. இல்ல, நீங்க ஊட காலை விட்டீங்களா? தங்கச்சியை குத்தி பறக்க விட்டேன். ஒண்ணு இல்ல, முதல்ல சுத்தி போடணும். இப்படியே எவ்வி எவ்வி மணியண்டம் பொட்டியில உட்கார போற. எனக்கு தோதா இருக்குன்னு சொல்லி வாங்க போறேன். ஒரு நாளைக்கு ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுன்னு போக போது ஒன்னே வாயை திறந்து பயப்படும். போதும் கிச்சி கிச்சி காட்டினது. என்னங்க என்னங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? சங்கடப்பட மாட்டீங்களா? திட்டக்கூடாது. என்னப்பா பொம்பளை பிள்ளை அதுவே கூச்சப்படாம இருக்குது. அவ உதுத்த சரிக்கி ஐயோ கோப்படாதீங்க. ஏன்டா ஏதாவது கோர்த்து விட்டு தொலைங்க. நான் உன்னை ரொம்ப நேரம் நான் உன்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு இருக்கேன். நீ முதலே கோவப்பட்ட. ஆனா விடு, நீயே என்னை ஓப்பனா மண்டே பொழந்துருவேன். அதுக்கு அதை புழக்கப்பட்டா. சரி சரி, நான் உன்னைய